கூப்பன் வேற தரேன்னு சொல்லிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நல்லதாங்க, எல்லாமே நல்லதானே பண்றாரு அவரு, எதுவுமே தப்பா பண்ணலையே. அக்கா, விஜய் வந்து இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? விஜய் எனக்கு பிடிக்காதுன்னு விஜய்க்கு நான் ஓட்டு போட முடியுமா? விஜய் வந்து எனக்கு பிடிக்கும், அதுக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போட முடியுமா? ஸ்டாலின் ஐயா நல்லா தான் பண்றாரு, அவர் தான் வருவாரு. ஸ்டாலின் தான் திருப்பி வருவாங்க. ஆமா, நெக்ஸ்ட் ஆச்சு அவர் தான் வருவாரு. டிஎம்கே தான் வரும். சென்னையோட கோட்டை டிஎம்கே தானே, டிஎம்கே தான் வரும். திருப்பி மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். நான் எப்படி பாக்குறீங்க? நல்லதாங்க கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல திட்டம் தான் கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின் ஐயா, நல்லதான் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்காரு. என்னென்ன திட்டங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு திமுக? 1000 ரூபாய் திட்டம் பிடிச்சிருக்கு, பஸ் திட்டம் பிடிச்சிருக்கு, இப்ப 5000 ரூபாய் போட்டாரு. மெயின் 5000 ரூபாய் போட்ட உடனே அது ஒரு எங்களுக்கு யூஸ் ஆகுது இல்ல. நீ 5000 ரூபாய் வாங்கவே இல்லையா? சார் 10000 ரூபாய் கொடுப்பாரு, கண்டிப்பா ஓட்டு அவருக்கு தான், கண்டிப்பா டிவிக்கு. சரி இருங்க இருங்க, இந்த அம்மா 5000 ரூபாய் வாங்கவே இல்லையா? நீ 5000 ரூபாய் இப்ப வாங்கல? இல்ல 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் இப்ப நீ வாங்கலையா சொல்லு? இரு, 5000 ரூபாய் நீ வாங்கினியா இல்லையா? 5000 ரூபாய் நீ வேணாம் சொல்ல வேண்டியதானே? உண்மையா சொல்றா, நான் பரம்பரை டிஎம்கே சார். இல்லம்மா, 5000 ரூபாய் வாங்கினேன். 5000 சத்தியமா சொல்றேன், என்கிட்ட அரிசி வாங்க காசுல வீட்டுல அந்த நேரம் ஐயா கொடுத்தாரு. அந்த உதவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் வந்து வர மாட்டாருங்க, டிஎம்கே தான் வரும். எவ்வளவு பெட் கட்டுற? சென்னை கோட்டை டிஎம்கே. நான் வேலையை விட்டு ரீசன் பண்றேங்க. சரிங்க, டிஎம்கே தாங்க வரும். எவ்வளவு பெட்டு? 8000 ரூபாய் நல்லதானே பண்ணிருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அவர் தான் வருவாரு, டிஎம்கே தான் வரும். எவ்வளவு பெட் கட்டுற? சரிங்க, நான் பெட்டுங்க, நாங்க 2 பேரும் பெட்டு. நான் வந்து டிகிரி முடிச்சு இவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பேர் படிச்ச பட்டதாரிங்க இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. ஸ்டாலின் ஐயாவை வேலை வாய்ப்பு போட சொல்லுங்க, அப்படி போட்டாருன்னா அவர் ஜெயிப்பாரு. அடுத்த ஆட்சி பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது, டிவிக்கு தான் ஜெயிக்க போகுது. எங்க விஜய் என்னுடைய நண்பர் வந்து கண்டிப்பா எங்களுக்கு விஜய் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. பேச்ச கேட்காதீங்க, வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. நாங்க படிச்சு டிகிரி படிச்சுட்டு நாங்க டிகிரி படிச்சுட்டு சும்மா வெட்டியா நாங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து கட் பண்ணாதீங்க. இது வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தா மட்டுமே வந்து ஆட்சி ஜெயிக்கும். எவ்வளவு பட்டதாரிக்கு இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து புள்ளிவிவரம் எடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, ஒரு வீட்டுக்கு எத்தனை வந்து லேடிஸும் பாய்ஸ் இருக்காங்க படிச்சுட்டு பட்டதாரிங்க. அந்த பட்டதாரிங்களுக்கு வேலை வாய்ப்பு ஸ்டாலின் ஐயா கொடுத்தால் மட்டுமே இந்த டிஎம்கே ஜெயிக்கும். இல்லன்னா தோக்குன்னு சொல்ல மாட்டேன். எங்க நண்பர் எங்க விஜய் தான் வருவாரு. பேச்ச கேட்காதீங்க. எங்க படம் ரிலீஸ் ஆக போகுது, பைத்தியக்காரி மாதிரி பேசுறா, இவ பேச்ச கேட்காதீங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் இப்ப உங்க வீட்டுல வந்து இப்ப கொடுக்க போறாரு வந்து எடுத்துன்னு வந்து